Father, in the mighty name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில we thank you for this wonderful moment இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு that you have நன்றி given to செலுத்துகிறோம். us எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த நேரம் to be in your presence, உங்க பிரசன்னத்தில் இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொடுத்திருக்க to நேரம் learn from you, உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்க to change our lives எங்க வாழ்க்கை மாற்றி in every areas of our lives எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு in பகுதியிலும் the name of Jesus Christ. வைத்ததுக்காக இயேசு I கிறிஸ்து cover Love Reality Church of All Nations லவ் ரியாலிட்டி சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் and the சபை people who are watching us through any medium. நான் அவர்களை மூடி மறைத்துக் கொள்கிறேன் எங்களை பார்த்து By the blood of Jesus இயேசு கிறிஸ்துவின் and by the fire of the Holy Ghost, இயேசு கிறிஸ்துவின் அக்னியினால் in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Okay, Dr. Deborah, you can just go on mute. Yeah. So today we are going to learn under the title, How to Learn Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வாழ்க்கையை எப்படி கற்றுக்கொள்ளணும். Because we go to school, நம்ம ஸ்கூலுக்கு போறோம், we go to college, காலேஜ் போகலாம், and we learn many things. அங்கே பல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். We learn mathematics, நம்ம மேத்ஸ் கத்துக்கிறோம், we learn social studies, சோஷியல் ஸ்டடீஸ் கத்துக்கலாம், we study science, சயின்ஸ் படிக்கிறோம், likewise economics, many things. அது போல பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். Then after we finish our school, we go to college, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம and காலேஜ் there போறோம். we study like some specialization, அங்க நம்ம ஒரு பகுதி இந்த விதமா படிக்கிறோம். like it could be commerce or e-commerce or science or doctorate or சயின்ஸோ engineering. அக்கவுண்ட்ஸோ என்ஜினியரோ அது போல நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம படிக்கிறோம். So why do we go to schools and colleges? எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போகணும், எதுக்காக காலேஜ் போகணும்? So that we can operate in the manner that we need to operate. எதுக்காக போகணும்னா நம்ம எந்த விதத்துல இருக்கணுமோ வாழணுமோ அது போல நம்ம இருக்கிறதுக்காக. For example, if a person studies for doctor, உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து டாக்டருக்காக படிச்சாங்கன்னா they would know at the time of surgery or at the time of when the patient comes in how to handle them. ஒரு பேஷண்ட் வரும்போதோ இல்ல ஒரு சர்ஜரி செய்யணும் அப்படின்னும் போது அது எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். What kind of medicine that they need to prescribe. என்ன மாதிரி மருந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். And in same way, like in different areas. அது போல பல பகுதிகளிலும் Only if you just go and study commerce, நீங்க காமர்ஸ் படிச்சீங்கன்னா chartered accountant, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்க்கு படிச்சீங்கன்னா only then you would be able to do audits. அது படிச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களால ஆடிட் பண்ண முடியும், அதாவது கணக்கு சரி பார்க்க முடியும். So why do we go to learn? So that we can specialize எதுக்காக நாங்க படிக்க போறோம்னா நம்ம ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க and handle it in a perfect manner. அதை இன்னும் நல்ல விதமா செய்யறதுக்காக நம்ம அதை படிக்கிறோம். Just imagine a doctor. ஒரு டாக்டரை நீங்க யோசித்து பாருங்க. He has to study it in a perfect manner. அவர் கரெக்ட்டா அவர் பெர்ஃபெக்ட்டா ஒரு சரியான முறையில So அவர் that he படிக்கணும். can give a perfect medicine. அப்பதான் அவரால ஒரு கரெக்ட்டான மருந்து கொடுக்க முடியும். In case if he does not give the right medicine, அவர் வந்து சரியான மருந்து கொடுக்கலனா the patient is in trouble. அப்போ அந்த பேஷண்ட் வந்து பிரச்சனை தான். The body will malfunction. அவங்க சரீரம் வந்து வேற விதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். So therefore it's very serious. A doctor has to study அதனால ஒரு டாக்டர் வந்து படிக்கணும், learn, and then they have to operate. ஒரு டாக்டர் படிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால அதுல செயல்பட முடியும். Amen. Amen. So the same way அது போலவே we should also learn life. நம்ம அது போல தான் ஜீவனை கற்றுக்கொள்ளணும். So if a doctor is not sensitive enough to study the medicine perfectly, he will mishandle. ஒரு டாக்டர் வந்து உண்மையான சரியான முறையில் அவர் படிக்கலனா அவருக்கு வர பேஷண்ட்டை வந்து அவர் தவறா The same way, even if we don't learn our life properly, we will mishandle. அதே போல நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் நமக்கு தெரியலனா நம்ம வந்து So how to learn our life? வாழ்வோம். சோ வாழ்க்கை நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? It is very important the way that we go to schools and colleges and learn
academics, எந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் போய் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ it is also important that we need to learn our life. அதே போல நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் So where should we go and learn life? எங்க போய் கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையை How to learn life? எப்படி நம்ம ஜீவனை Because கற்றுக்கொள்ள when you get into organization, ஏன்னா நீங்க ஒரு இடத்துல you வேலை have செய்ய challenges. போகும்போது அங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் If you go to college, நீங்க காலேஜ் you have challenges. அங்க ஒரு பிரச்சனை If you இருக்கும் go to school, ஸ்கூல் you have challenges over there. ஏதாவது பிரச்சனைகள் If இருக்கும் you get into bank, நீங்க பேங்க்குள்ள you have challenges over there. ஏதாவது பிரச்சனை But how do you know how to handle? பட் இதெல்லாம் எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்னு எப்படி These நமக்கு things தெரியும் are not taught in our academic. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி So therefore it's very important that you need to learn your life. அதனால நம்ம ஜீவனை நம்ம கண்டிப்பா கற்றுக்கொள்ள தான் வேணும். Amen. Amen. So let's go to this opening scripture, Matthew chapter 11 and verse 29. மத்தாயு 11வது வசனம் பார்க்கலாம். 29வது மத்தாயு 11வது அதிகாரம் 29வது வசனம். I'm reading. Take my yoke upon you and learn from me. So Jesus himself is saying, take my yoke upon you and learn from me. இயேசு இந்த இடத்துல சொல்றார், என்னோட நுகத்தை நீ எடுத்துக்கோ, என்கிட்ட இருந்து கத்துக்கொள்ளுங்க. Jesus was word. In the beginning he was in the form of word. இயேசு ஆரம்பத்துல வார்த்தையா இருந்தாரு. He was word. அவர் வார்த்தையா இருந்தாரு. He was with God. அவர் தேவனோடு and he is God. அவர் தேவனா இருக்கிறார். And John chapter 1 verse 14 the Bible says the word became flesh. யோவான் 1:14 சொல்லுது, வார்த்தை மாம்சமாய் மாறிற்று. So you and me were created by Jesus. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனால உருவாக்கப்பட்டிருக்கோம். And he is saying learn from me. அவர் சொல்றார், என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. He is the life. அவர் ஜீவனா இருக்காரு. He is the truth. அவர் சத்தியமா And இருக்காரு. he is the way. அவர் வழியா இருக்காரு. So if we have to learn about life, நம்ம ஜீவனை குறித்து we have to கற்றுக்கொள்ளணும். go to life. அப்ப நம்ம ஜீவன் இடத்துல தான் Right? போகணும். If we have to learn medicine, we have to go to a medical center. நம்ம மருந்து பத்தி கத்துறோம்னா நம்ம So if you have to learn life, நீங்க ஜீவனை பற்றி கற்றுக்கொள்ளணும். you have to go to life. நீங்க ஜீவனுக்கு And தேடி போகணும். Jesus is life. இயேசு ஜீவனா So if இருக்கிறார். you wanted to know how to handle your life, நாம ஜீவனை எப்படி you நம்ம have to come to செயல்படுத்தணும்? Jesus. நீங்க இயேசு கிட்ட வரணும். and Jesus has called you. இயேசு நம்மளை அழைக்கிறார். There is an invitation from Jesus. நம்மளை அவர் அழைக்கிறார். Jesus is inviting you இயேசு ஒவ்வொருத்தரையும் at this அழைக்கிறார். moment of life. இந்த ஒரு வாழ்க்கையின் பகுதி Learn from me. என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. Wow. So how can we learn from எப்படி Jesus? நம்மளால இயேசுவை கற்றுக்கொள்ள முடியும்? As I told you, word became flesh. வார்த்தை மாம்சமா Jesus is the word of God. இயேசு தேவனுடைய வார்த்தையா If இருக்கிறார். you wanted to know about Jesus, இயேசு பற்றி நம்ம if you wanted to learn from Jesus, இயேசுவை நம்ம if you கற்றுக்கொள்ளணும். wanted to learn life, நம்ம ஜீவனை பத்தி கற்றுக்கொள்ளணும். you have to go to Jesus. அப்ப நம்ம இயேசு And Jesus is the word of God. இயேசு தான் வார்த்தையா So இருக்கிறார். if you go and read Bible, நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா you would know how to learn your life, நம்ம ஜீவனை எப்படி வாழுதுன்னு how நமக்கு to தெரியும். handle it, ஜீவனை how வாழுதுன்னு to நமக்கு manage தெரியும். when the trials and tribulation come. பிரச்சனைகள் போராட்டம் மட்டும் நம்ம எப்படி வாழணும் நமக்கு Because தெரியும். Jesus made it very clear. ஏன்னா இயேசு நமக்கு தெளிவா In this சொல்லியிருக்கிறாரு. world, இந்த உலகத்துல You will have உங்களுக்கு tribulation. பிரச்சனைகள் இருக்கு. Be cheerful. ஆனா I சந்தோஷமா have overcome the world. நான் அதெல்லாம் மீட் So பண்றேன். Jesus made it very clear, in this world we will have tribulation. So, இயேசு தெளிவா சொல்லிருக்காரு, இந்த So உலகத்துல if நமக்கு you and பிரச்சனைகள் me இருக்கு. have to learn life, நம்ம வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும்னா we have to learn from Jesus. நம்ம இயேசுக்கு மட்டுமே தான் கற்றுக்கொள்ள முடியும். Amen. Amen. How do we learn from Jesus? எப்படி நம்மளால இயேசுவை Jesus கற்றுக்கொள்ள is the முடியும்? word of God. இயேசு தான் தேவனுடைய Let's வார்த்தையா read another இருக்கிறாரு. scripture and understand how exactly the Bible says that we need to learn from the word of God. நம்ம வந்து வார்த்தை மூலமா என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். Amen. Amen. Let's go to 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல போலாம். I am reading from verse 6. 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். Now these things became our examples, to the intent that we should not lust after evil things, as they also lusted. And do not become idolaters,
as were some of them, as it is written, the people sat down to eat and drink and rose up to play. Nor let us commit sexual immorality, as some of them did. And in one day 23,000 fell. Oh. Nor let us tempt Christ, as some of them also tempted and were destroyed by serpents. Nor complain, as some of them also complained and were destroyed by the destroyer. Now all these things happened to them as examples, and they were written for our admonition, upon whom the ends of the ages have come. The Bible is saying வசனம் எடுத்து சொல்லுது that all these things happen in the Bible, இந்த விஷயம் எல்லாமே வசனத்தில் and நடந்திருக்கு. it's been recorded அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு for you and me உங்களுக்காகவும் to நமக்காகவும் take this as an example ஒரு உதாரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. and handle life in an excellent manner. அதனால நம்மளோட ஜீவனம் இன்னும் See, it's very அருமையான clear. விதத்துல Now all these things happen to them as examples, வசனம் தெளிவா சொல்லுது இது எல்லாமே அவங்களுக்கு நடந்தது வந்து ஒரு உதாரணத்துக்காக. and they were written for our admonition, means correction, அது எல்லாமே நமக்காக எழுதப்பட்டிருக்கு. நம்மளோட upon ஜீவனம் whom the ends of the ages have come. So the Bible is teaching us that Bible is written So, வசனம் இங்க சொல்லுது for வசனம் you and me to know, உங்களுக்காகவும் நமக்காக தெரிஞ்சுக்கொள்ளதுக்காக to handle the life, ஜீவன் இப்படி வாழணும் தெரியறதுக்காக வசனம் so that எழுதப்பட்டிருக்கு. we don't do the same mistakes அப்போதான் அவங்க செஞ்சது போல அதே தவறுகளை what நாம those செய்ய people மாட்டோம். did in their life. அவங்க வாழ்க்கை செஞ்ச அதே தவறுகளை நாம செய்ய மாட்டோம். See, principles of life is the same for everyone. வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி If தான். someone has done wrong ஒருத்தர் தவறு and if செஞ்சாங்கன்னா they have suffered, அது மூலமா it is கஷ்டப்பட்டாங்கன்னா the same for everyone. அதுதான் எல்லாருக்குமே. Yes, God is there, He forgives us, ஆமா தேவன் இருக்காரு, remembers our sins no more. நம்ம பாவங்களை அவர் ஞாபகம் வைக்கிறது But you கிடையாது. have to face the consequences. ஆனா நம்ம பாவத்தினால வரக்கூடிய சில செயல்கள் கிரியைகள் வந்து நம்ம அனுபவிக்கணுமா For ஆயிடுது. example, I told once I was just driving, the Holy Spirit said, okay, wear the helmet. உதாரணத்துக்கு நான் ஒரு முறை சொன்னேன், நான் வண்டி ஓட்டிருந்தேன், பாவியானவர் வந்து ஹெல்மெட் போடுன்னு He சொன்னாரு. told to slow down the vehicle. வண்டி வந்து மெதுவா ஓட்டுன்னு I சொன்னாரு. wore the helmet but I did not slow down. நான் வந்து ஹெல்மெட் போட்டா நான் வண்டி நான் மெதுவா ஓட்ட கிடையாது. I just fell down. நான் கீழே விழுந்தேன், I got hurt. அடிபட்டுருச்சு. God, it's because I did not obey the voice of the Holy Spirit. ஆவியானவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிதலா இல்ல. God, I asked forgiveness நான் மன்னிப்பு and கேட்டேன், God forgave me. தேவன் என்னை மன்னிச்சாரு. But I went through that process. ஆனா அந்த வலிக்குள்ள நான் போனேன். So we have to learn, as the Bible is saying, that these are the examples for you and me so that we don't do the same thing in our lives. வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது இது எல்லாமே நம்ம ஒரு உதாரணமா இருக்குது. அதனால நீங்களும் நானும் அவங்க செஞ்ச அதே தவறு செய்யாம இருக்கணும் அப்படின்னு If it is சொல்லிட்டு. wrong, அது தப்பா if இருந்தா it is right, அது சரியா இருந்தா we have to do that. அப்புறம் வந்து செயல்படுத்தணும். Bible is very clear. வசனம் தெளிவா இருக்கு. Jesus said, learn from me. இயேசு சொன்னார் என்கிட்ட And கத்துக்கொள்ளுங்க. here in 1 Corinthians chapter 10, இங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல verse 6 onward, the Bible 6வது teaches வசனத்துக்கு மேல வசனம் that சொல்லுது. all these things are recorded in the Bible so that we are careful in handling our life. இது எல்லாமே வார்த்தையில இருக்குது நமக்காக, நம்மளோட வாழ்க்கை நம்ம சரியா வாழணும்ன்றதுக்காக. Let's take an example of King Solomon. ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிங் சோலமன் எடுத்துக்கலாம். I'll read from 1 Kings chapter 11 and verse 3. 1 கிங் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். And he had 700 wives, princes, and 300 concubines, and his wives turned away his heart. So, the Bible is teaching that King Solomon had 700 wives and 300 concubines. வசனம் இங்க தெளிவா சொல்லுது, சாலமன் ராஜாக்கு 700 வைஃபும் 300 வப்பாட்டிகள் இருந்தாங்க. Which means he had sexual relationship with 1,000 women. அதாவது அவருக்கு உடல் பூர்வீகமா அவர்கிட்ட 1000 ஸ்திரீகளோட அவர் இருந்திருக்கிறாரு. 1,000 women. 1000 ஸ்திரீகள். But yet if you go and read in the book of Ecclesiastes,
அது ஆனாரு எக்லிசியாஸ் புத்தகத்தை He has written his heart, all these things are vanity. அவரே எழுதிருக்காரு இது எல்லாமே. Nothing could satisfy, all this worldly pleasure could not satisfy him. உலகத்திற்கு எதுவுமே அவர் திருப்தி படுத்த கிடையாது, எல்லாமே மாயை என்று So people who are just lusting after women, ஜனங்க யாரெல்லாம் ஸ்திரீகள் having extramarital affairs, திருமணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு who wanted to have more than one woman, யாருக்கு ஒரு ஸ்திரியை விட அதிகமான ஸ்திரீ வேணும்னு தேவைப்படுதோ, they should learn from the Bible அவங்க வசனத்தை கத்துக்கொள்ளணும். that even if you go after 1,000 women, நீ 6 ஸ்திரீகள் you பின்னாடி cannot be போனாலும் satisfied நம்மளால திருப்தி அடைய முடியாது, because your creator is not in that. ஏன்னா தேவன் அதுக்குள்ள He did not create you for that purpose. அவர் நம்மள அது போல படைக்க கிடையாது. He designed you நம்மள அவர் உருவாக்கி இருக்காரு for his glory, அவருடைய மகிமைக்கு. and he is holy and righteous. அவர் பரிசுத்தமானவரும் நீதியுமான தேவனா இருக்காரு. So if people think that okay, if I just have 2, 10, 20, 30, 100, probably like I'll get satisfied, then you are fooling yourself. நீங்க 10 20 ஸ்திரீகளோட இருந்தா நமக்கு திருப்தி ஆகும் நினைச்சீங்கன்னா அப்ப நம்ம வந்து முட்டாள்களா If you want, let me also read from Ecclesiastes chapter 2 and verse 1. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். See what the King Solomon said. I said in my heart, come now, I will test you with mirth. Therefore enjoy pleasure. His heart said. But surely this also was vanity. அவர் சொல்றாரு இது எல்லாமே வந்து மாயையா இருக்கு. Amen. Amen. So we understand from the scripture that now we read from 1 Kings and also Ecclesiastes, நம்ம ஒன்று ராஜாக்களும் எக்லிசியாஸ் புத்தகத்தை பார்த்தோம், that we should not lust after women. ஸ்திரீகள் பின்னாடி நம்ம போக கூடாது. You can never be satisfied நமக்கு திருப்தி because கொடுக்காது. God did not design you like that. ஏன்னா தேவன் நம்மள அது போல உருவாக்கல. Amen. Amen. And when you come to the other part of your life, வாழ்க்கை இன்னொரு பகுதிக்கு வரும்போது many people fear. நிறைய பேர் பயப்படுறாங்க. You talk about anything that they have fear. எது குறித்து அவங்கள்ட்ட பேசினாலும் Fear about future. வாழ்க்கை குறித்து பயம். Fear about marriage. திருமணத்தை குறித்து பயம். Fear about finances. பண விஷயத்தை குறித்து Fear பயம். about children life. குழந்தைகளை குறித்து பயம். Fear about death. சாவு குறித்து பயம். So how should we handle fear? அப்போ இது So fear is a spirit. பயம்னு சொல்ற ஒரு ஆவியா இருக்கு. It is not some feelings that you have. அது ஏதோ ஒரு உணர்ச்சி கிடையாது. Like how you are a spirit and living in this body. நம்ம எப்படி ஒரு ஆவியா இருக்கு நம்ம மாம்சத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். How real you are. நம்ம எவ்வளவு உண்மையா The same way that fear is a spirit which is tormenting people. அதே போல பயமும் ஒரு ஆவியா இருக்கு, ஜனங்களை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு. So at any point of your life, சோ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில if you know that you have a fear, நமக்கு பயம் இருக்குன்னு தெரிஞ்சதுனா deal with it. அத நீங்க சரி It செய்யணும். is not that what you think. நீங்க யோசிக்கிறது It is கிடையாது. not that what you feel. நீங்க ஏதோ உணர்றது It கிடையாது. is not a normal thing. அது ஒரு சாதாரண விஷயம் It கிடையாது. is the spirit from hell. அது வந்து பாதாளத்துல வர ஒரு ஆவியா இருக்கு. Because when you fear, நீங்க பயப்படும்போது it will come to you. உங்க பக்கத்துல வரும். When you fear, நீங்க பயப்படும்போது you are inviting that spirit in your life. அந்த ஆவி வந்து நம்ம வரவேற்கிறோம். If you fear of something in your life, நீங்க வேற ஏதோ விஷயத்தை குறித்து நீங்க பயந்தீங்கன்னா that will happen in your life. அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். This also we can learn from the Bible. இது எல்லாமே வசனத்துல That's what Jesus said, learn from me. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார் என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. Let's read this scripture from Job chapter 3 and verse இந்த 25. வசனம் படிக்கலாம். யோபு Job chapter 3 and verse 25. யோபு 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் பார்க்கலாம். For the thing I greatly feared has come upon me, எதை குறித்து அதிகமா பயந்தனோ அது என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொல்றாரு. and what I dreaded has happened to me. நான் பயந்தது என் வாழ்க்கையில நடந்துருச்சு. Amen. Amen. For the thing I greatly feared has come upon him, Job is saying. எதை குறித்து அதிகமா பயந்தனோ அது என் For வாழ்க்கையில whatever Job had feared, யோபு எதை குறித்து it பயந்தாரோ came upon him. அது அவன் வாழ்க்கையில வந்துருச்சு, நடந்துருச்சு. So if you and me have fear on anything, நீங்களும் நானும் எதை குறித்து பயந்தாலும் it will come upon us. அது நம்ம மேல வரும். So rebuke the devil, அந்த பிசாசை கடிந்து கொள்ளுங்க. that spirit of fear. அந்த பயத்தின் ஆவியை நீங்க கடிந்து கொள்ளுங்க. Amen. Amen. The Bible says resist the devil
and it will flee. பிசாசு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி So போவான். resist fear. பயத்துக்கு எதிர்த்து How? நில்லுங்க. எப்படி? With the word of God. தேவனுடைய வார்த்தையின் The மூலமா. Bible says the entrance of my word is light. வசனம் சொல்றது என்னோட வார்த்தையின் மூலமா வெளிச்சம். So when you meditate the word of God, சரி, தேவனுடைய வார்த்தை it தியானம் gets into your செய்யும்போது spirit, அந்த ஆவிக்குள்ள and the இறங்கும். fear and the spirit of fear will just அப்ப பயத்து ஆவி நம்மளை get விட்டு away விலகி from you. போகும். Amen. ஆமென். Never fear for anything in your life. எதுக்காக உங்க வாழ்க்கையில பயப்படாதீங்க. Even if something happened in your life, நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் so what? அதனால என்ன? Just have a mentality of so what? நீங்க எப்படி யோசிக்கணும், அதனால என்ன அப்படின்ற மாதிரி நீங்க What யோசிக்கணும். is next? அதுக்கப்புறம் என்ன? What should I do? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? If you have committed sin, நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா, if you have done something wrong to others, இல்ல மற்றவங்களுக்கு ஏதாவது நீங்க தவறு செஞ்சிருந்தீங்கன்னா, so what? அதனால என்ன? Repent now. நீங்க மன்னிப்பு கேளுங்க. Jesus is your Lord. இயேசு உங்களுக்கு The தேவனா Bible இருக்கிறாரு. says if you repent, வசனம் சொல்றது நீங்க He is ready to forgive. நீங்க மன்னிப்பு Those கேட்டீங்கன்னா who are watching in camera, நீங்க யாரெல்லாம் I எனக்கு give you the கேமரால grace பாத்துட்டீங்களோ அந்த கிரேஸ் and I release the spirit of forgiveness. அந்த மன்னிக்கிற ஆவியை நான் உங்களுக்காக விடுதலை செய்றேன். Your sins are forgiven right now in the name of உங்க Jesus பாவங்கள் Christ. இப்பொழுதே மன்னிக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில. Now you are a new person. இப்போ நீங்க ஒரு புது ஜீவனா இருக்கீங்க, புது Amen. நபரா இருக்கீங்க. ஆமென். So never fear for anything in your life. எதுக்காக உங்க வாழ்க்கையில பயப்படாதீங்க. What do you say? If you wanted to learn what is marriage, நீங்க கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கொள்ளணும்னா you have to again go to Bible. நீங்க அப்படியே வசனத்துக்குள்ள When it comes to marriage, திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது if you really see the messages in WhatsApp and any social medias about marriages, நீங்க வாட்ஸ்அப்லயோ ஏதாவது சோஷியல் மீடியாவில போய் கல்யாணத்தை பத்தி நீங்க they will always portray it as if wife is not there, the husband is happy. எப்படி காட்டுறாங்கன்னா மனைவி வீட்ல இல்லனா புருஷனுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி When the காட்டுறாங்க. husband is not there, wife is happy. கணவன் வீட்ல இல்லனா மனைவிக்கு சந்தோஷம் காட்டுறாங்க. Because of their experiences. ஏன்னா அவங்களோட அனுபவம் அப்படியே Because இருக்கு. of what they saw in the society. இந்த சொசைட்டில அவங்க என்ன பார்த்திருக்காங்களோ அதை வச்சு அவங்க பேசுறாங்க. Because of the books they might have read. இல்ல அவங்க படிச்ச புத்தகங்கள் அப்படி இருக்கலாம். The books that is not in line with the Bible they might have read. வசனத்துக்கு எந்த விதமான ஒப்பிட்டும் இல்லாத புத்தகங்கள் அவங்க படிச்சிருக்கலாம். And if you go and get counsel from a person for your marriage who do not have the spirit of Christ in them, தேவன் ஆவி இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்க கவுன்சிலிங்காக they will போறீங்கன்னா share their experiences to அவங்க you. வந்து அவங்க அனுபவிச்சிருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட பகிர்ந்து But their கொள்வாங்க. experiences doesn't matter. இங்க வந்து அவங்களோட அனுபவம் நமக்கு தேவை No கிடையாது. matter what they might have experienced. அவங்க வாழ்க்கை அவங்க எதை அனுபவிச்சிருந்தாலும் சரி. The question mark is, did they handle the marriage that is like the way that is there in the Bible? திருமண வாழ்க்கைய வசனத்தை சொல்லுது போல அவங்க வாழ்ந்தாங்களா? அதான் கேள்வி. Majority doesn't matter. எவ்வளவு பேர்ன்றது நமக்கு தேவை 1,000 கிடையாது. people may say like, 1,000 people may talk against marriage. 1000 ஜனங்க திருமணத்து வாழ்க்கைக்கு எதிர்த்து பேசலாம். Even if there is one person like you and me, நீங்களும் உங்களையும் என்னைய போல ஒரு we நபர் have to இருந்தாங்கன்னா portray marriage in the manner that God wants it to be. நம்ம திருமண வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து எப்படி வாழணும்னு சொன்னா அது போல நம்ம The காட்டணும். way that God designed the marriage. தேவன் திருமண வாழ்க்கையை எப்படி அழகா சிருஷ்டித்திருக்காரோ அது போல நம்ம வாழ்ந்து It's காட்டணும். because 1,000 people are talking about, 1000 ஜனங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு we should not just get into that. நம்ம அதை நம்பி அதுக்குள்ள இறங்க கூடாது. We learned in our church, நம்ம சபையில பார்த்திருக்கோம். like how 400 prophets were there 400 தீர்க்கதரிசிகள் and இருந்தாங்க. one prophet was there. இந்த ஒரு This தீர்க்கதரிசி one இருந்தாங்க. prophet did not join that 400 prophets. ஒரு தீர்க்கதரிசி 400 தீர்க்கதரிசி கூட சேர கிடையாது. He stood with God. அவர் தேவனோட இருந்தார். For God. தேவனுக்காக He இருந்தார். promoted God in a right manner. அவர் தேவன் வந்து you சரியான and முறையில் me வெளிப்படுத்தினாரு. அதேபோல Have to நீங்களும் நானும் promote marriage in the way that God has designed. திருமண வாழ்க்கை வந்து தேவன் எப்படி சொல்றாரோ அது போல 1,000 people may say, in my life it didn't work. 1000 ஜனங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கையில இந்த But வேலை you செய்யல. should stand with God and say that yes, it will work. ஆனா நீங்க சொல்லணும் நீங்க தேவனுக்காக நின்னு ஆமா திருமண வாழ்க்கை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நிக்கணும். Amen. Amen.
I wanted to read this scripture to make you understand more. I'm reading from Colossians chapter 3 and verse 18. Onwards. Wives, submit to your own husbands, as is fitting in the Lord. Wife is not a slave. இந்த இடத்துல மனைவி வந்து ஒரு அடிமை கிடையாது. She is one flesh. அவங்க வந்து ஒரு மாம்சமா இருக்கிறாங்க Which கணவனோட. means if you point out at your wife, நீங்க உங்க மனைவியை குறிச்சு கை காட்டி you are பேசுறீங்கன்னா pointing at yourself, நீங்க உங்களை குறிச்சு தான் கை காட்டுறீங்க. because you both are one flesh. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு If மாம்சமா you hate இருக்கீங்க. your wife, உங்க மனைவியை நீங்க you are வெறுத்தீங்கன்னா hating yourself. நீங்க உங்களையே நீங்க வெறுக்கிறீங்க. If you hate yourself, நீங்க உங்களையே வெறுத்தீங்கன்னா then how can you love others? அப்ப எப்படி மத்தவங்களை உங்களால நேசிக்க முடியும்? So Bible is very clear. Wives, submit your own husbands. அத வசனம் சொல்லுது, ஸ்திரீகளே உங்க சொந்த புருஷனுக்கு When God wrote this in the Bible, இது வசனத்தை He எழுதப்படும் know what He is talking about, அவர் என்ன சொல்லணும் அவருக்கு தெரியும். because the way that He designed that vessel, அவர் எப்படி அவங்களை உருவாக்கி இருக்காரோ He knows that this vessel can be submissive to the husband. அவருக்கு தெரியும் இன்னும் நான் உருவாக்கின ஒரு பொருள் எப்படி வாழணும் எப்படி இருக்க முடியும்னு அவருக்கு தெரியும். Verse 19. Husbands, love your wife and do not be bitter toward them. The Bible is saying, like, husband, love your wife புருஷர்களே உங்க மனைவிகளை நேசிங்க, அன்பா இருங்கன்னு சொல்லுது. as Christ loved the church. இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நீங்க அவங்களை நேசிங்கன்னு If சொல்லப்படுது. husband does not love the wife as Christ loves, புருஷன் வந்து மனைவி வந்து இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நேசிக்கலனா you may get thousands of counseling from outside. ஆயிரம் விதமான கவுன்சிலிங் வெளியே If you கிடைக்கலாம். don't do this one thing, ஆனா தேவனுடைய வாக்கு loving your wife as Christ loves, கிறிஸ்துவ நேசிக்கிறது your போல marriage நீங்க is அவங்க a question நேசிக்கணும். mark. அப்போ உங்க திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறிடும். Amen. ஆமென். Come to Bible. வசனத்துக்கு Jesus வாங்க. said, learn from me. இயேசு சொல்றா எங்கிருந்து Today கத்துக்கொள்ளுங்க. we are learning under the title, How to Learn Life. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். Amen. ஆமென். That's what Bible says. Even if your husband is wrong, வசனம் சொல்லுது உங்க புருஷன் தவறாவே with your இருந்தாலும் good conduct, நம்மளோட நல்ல நல்ல he கிரியைகள் will மூலமா change. அவங்க மாறுவாங்க. And husbands, love your wife புருஷர்களே உங்க மனைவிகள் as நேசிங்க. Christ loves. இயேசு கிறிஸ்து நேசிச்சது போல. I pray that people get into marriage should have a pre-marriage counseling. கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு And know முன்னாடி all நீங்க these எல்லாரும் ஒரு things. கவுன்சிலிங் போய் தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். And just look at the children. குழந்தைகளை பாருங்க. We spoke about how the pleasures of the world could not satisfy. We learned from King Solomon. கிங் சாலமன் இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம் வந்து எல்லாமே கிடையாது நம்ம We பார்த்தோம். learned from Bible in the book of Job that how he feared and it came upon him. யோப் புத்தகத்துல பயந்ததால அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம். We learned from the Bible that how a wife has to be submissive and the husband should love the wife as Christ loved the church. எப்படி ஒரு மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிதலாவும் ஒரு கணவன் மனைவி எப்படி No matter even if your wife might have done 1,000 sins, மனைவி 1000 தவறுகள் செஞ்சிருந்தாலும் still you have to love your wife. ஆனாலும் அவங்க நம்ம நேசிக்கணும். That is how Jesus loved you and me. அப்படிதான் இயேசு கிறிஸ்து உங்களையும் எங்களையும் நேசிக்கிறாரு. While we were yet sinners, நான் பாவிகளா இருக்கும் பொழுது Jesus died for you and me. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக You மரிச்சார். have to love your wife நீங்க உங்க unconditionally. மனைவிங்களை வந்து நேசிக்கணும். Amen. ஆமென். And I'm reading from Colossians chapter 3 and verse 20. The Bible says, children, obey your parents in all things, வாசம் சொல்லுது பிள்ளைகளே உங்க தாய் உங்க for பெற்றோருக்கு this is well கீழ்ப்படிதலா pleasing இருங்க. to the Lord. அது தேவனுக்கு நல்லதா இருக்கு. The other scripture in Ephesians said, like, obey children, obey your parents, so that all may go well with you. இன்னொரு வாசம் சொல்லுது பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிதலா இருங்க அப்ப உங்க வாழ்க்கை So எல்லாமே if சரியா you இருக்கும். children, நீங்க பிள்ளைகளே whoever is watching, யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ I am speaking to you நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். Obey your parents.
உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலா So that இருங்க. all, not one is excluded, all will go well. அதான் எல்லா விஷயமே உங்களுக்கு நல்லபடியா போகும். All will go well. எல்லாமே நல்லபடியா போகும். All will go well. எல்லாமே நல்லபடியா போகும். Because God knows that you are a child. தேவன் தெரியும் நீங்க வந்து ஒரு And குழந்தை your இருக்கீங்க. mind is not matured like the way that your parents' mind is matured in the Lord. நீங்க குழந்தைங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்க பெற்றோர்கள் போல நீங்க இருக்கணும் இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். When you are child, தெரியும். நீங்க குழந்தையா இருக்கும்போது you may think that I know what is right and what is wrong. நீங்க நினைக்கலாம் எனக்கு எல்லாமே தெரியும் எது தவறு எது சரி. So therefore I can take decisions. அதான் என்னால முடிவெடுக்க முடியும் நீங்க Yes, நினைக்கலாம். you can take decisions. ஆமா நீங்க முடிவெடுக்கலாம். But you can always consult with your parents. ஆனா நம்ம பெற்றோர்கள் நம்ம கேக்குறது But when you have a different opinion about a matter, நீங்க வந்து வேற விதமா ஒரு விஷயம் and your parents who are in the Lord has a different opinion in a matter, நம்ம பெற்றோர்கள் வந்து தேவனுக்குள்ளால இருந்து இருக்கிற பெற்றோர்களுக்கு வேற விதமா அவங்க முடிவெடுத்தாங்கன்னா, so if you, when the difference of opinion comes, ரெண்டு பேருக்கும் வேற வேற கருத்து இருக்கும்போது what should you do? அப்ப நீங்க என்ன செய்யணும்? Learn from Bible. வசனம் கத்துக்கொள்ளுங்க. What is Bible talking about your வசனம் situation? என்ன சொல்லி கொடுக்குது நம்ம நிலைமையை குறிச்சு. Amen. Amen. Especially teenage people, முக்கியமா வாலிப பிள்ளைகள் when they come to that age, அந்த வயசுக்கு வரும்போது they will think that I know everything in this நமக்கு world. எல்லாமே இந்த உலகத்துல தெரியும்னு My நினைச்சுறாங்க. father and mother, they doesn't know anything. எங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணுமே தெரியல. They are not intelligent like me. அவங்க என்ன போல புத்திசாலி கிடையாது. They did not study like me. அவங்க என்ன போல படிக்க கிடையாதுன்னு நினைச்சிடுறாங்க. But if they have studied about life ஆனா அவங்க ஜீவனை குறிச்சு from படிச்சிருந்தாங்கன்னா the Bible, வசனத்துல இருந்து their learning is greater than your doctor or engineer or any commerce that you நீங்க might have டாக்டர் studied. படிச்சிருக்கீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க ஆனா உங்க பெற்றோர் வந்து வசனத்தை படிச்சீங்கன்னா அதுதான் பெருசா இருக்கு. Learning life is more important than anything else. ஜீவனை கற்றுக்கொள்வது மற்ற விஷயங்களை காட்டிலும் பெருசு. So you children, I'm speaking to you. பிள்ளைகளே உங்கள்கிட்ட நான் பேசுறேன். Obey your parents உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிதலா so இருங்க. that all will go well with அப்ப you. எல்லா விஷயமும் உங்களுக்கு No நல்லதா matter how இருக்கும். you feel, உங்க உணர்ச்சியில எப்படி you may வேணா இருக்கலாம். think that your parents are not able to understand you. நீங்க நினைக்கலாம் என்னோட பெற்றோர்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கலாம். They are treating you like that. It's because they have understood you to a greater manner. அவங்க எதுக்காக உங்கள்ட்ட அப்படி இருக்காங்கன்னா உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். That is, even parents has a role. பெற்றோர்களுக்கு ஒரு பகுதி இருக்கு. The Bible says you have to use the rod for your children. பெற்றோர்களுக்கு வசனம் சொல்லுது உங்க பிள்ளைகளுக்கு Correction is needed for them. உங்க பிள்ளைகளை நீங்க திருத்துங்க அப்படின்னு சொல்லுது. Many parents do this mistakes. நிறைய பெற்றோர்கள் தவறு செய்றாங்க. They think that I suffered in my life, நான் என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன். therefore my children should not suffer like that. அதாவது என்னோட பிள்ளைகள் வந்து The நான் biggest கஷ்டப்பட்டது போல mistake that every parents in this world do is this one. எல்லாத்தோட பெரிய தவறு பெற்றோர்கள் செய்வது இதுதான். Sorry, most of the parents do is this one. அநேக பெற்றோர்கள் செய்யற தவறு இதுதான். I suffered நான் கஷ்டப்பட்டேன். and I don't want my children to suffer. அதனால So they provide everything the children ask. அதனால பெற்றோர்கள் கேக்குது எல்லாமே They don't even look at what is their age. பிள்ளைகள் என்ன கேக்குறாங்க எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க. Is this the right age to give them a mobile? ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குது சரியான வயசான Is this the right age that I need to buy a two-wheeler? சரியான வயசுல உங்களுக்கு Is this the right age that I need to buy a four-wheeler? அவங்களுக்கு இது சரியான வயசா கார் வாங்கி Is this the right age that I can give or take in marriage? இது சரியான வயசா அவங்களுக்கு கல்யாணம் திருமணம் They don't look at all those things. பார்க்கணும். இதெல்லாம் அத பார்க்கிறது கிடையாது. Go to Bible. வசனத்தை பாருங்க. You have to raise your children very strong and bold. நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காவும் தைரியசாலிகளாவும் They should also know what is happening in this world. அவங்களுக்கும் தெரியும் இந்த உலகத்துல என்ன They நடக்குது. should know how to handle the world. இந்த உலகத்தை எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியணும். Though they are in Christ. அவங்க கிறிஸ்துக்குள்ள Because இருந்தாங்க. Jesus knew இயேசு கிறிஸ்துக்கு how to தெரியும் handle the world and also be in the kingdom of God.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எப்படி வாழணும்னு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி வாழணும்னு தெரியும். Your children should know the value of a thing that they have. பிள்ளைகளுக்கு அவங்க கையில இருக்கிற விஷயத்தோட ஒரு மதிப்பு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Raise your children the way that Bible is teaching you. வசனம் சொல்றது போல பெற்றோர்களை பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. Amen. Amen. The other thing that we wanted to learn today is from this title, How to Learn Life. இன்னொரு விஷயம் நம்ம என்ன இந்த பார்க்கணும்னா, God will reveal to you few things. தேவன் சில விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரு. You should know with whom you are sharing that information. உங்களுக்கு வெளிப்படுத்துற இந்த விஷயங்கள் நீங்க யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். And when to share the information. எப்போ அதை நம்ம பகிர்ந்துக்கணும் நமக்கு தெரியணும். There is a right time for everything that you need to share. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கு. Until then you have to it should be just between with you and your God. அது வரைக்கும் அது உங்களுக்கும் தேவனுக்குள்ள மட்டுமே இருக்கணும். Amen. Amen. Otherwise we'll have to go through unnecessary struggles in our life. அப்படி இல்ல நம்ம வாழ்க்கையில நிறைய வலிகள் நம்ம அனுபவிக்கணுமா இருக்கும் தேவையில்லாம. You should know to whom you are talking. யார்கிட்ட பேசிக்கணும் நம்ம கண்டிப்பா. You should know what is their heart condition towards you. அவங்களோட இருதயம் நம்ம குறிச்சி எப்படி You should discern with the help of the Holy Spirit. ஆவியானவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது. Otherwise it's not God's will that you have to suffer. தேவனுடைய சித்தம் கிடையாது நீங்க கஷ்டப்படணும். It is because you don't know how to handle life எப்படி வாழ்க்கை வாழணும்னு உங்களுக்கு தெரியாதனால in terms of information you are suffering. Amen. Amen. That is why let's read the scripture so that you will understand more. This is chapter 37 ஆதியாகமம் 36 and I am reading from verse 9 onwards. 9ல நான் படிக்கிறேன். The Bible is talking about Joseph here. Joseph. இங்க ஜோசப் குறித்து வசனம் பேசுது. Then he dreamed still another dream. That is, Joseph has dreamed and told to his brothers and said, "Look, I have dreamed another dream. And this time the sun, the moon, and the 11 stars bowed down to me." So he told it to his father and his brothers. And his father rebuked him and said to him, "What is this dream that you have dreamed? Shall your mother and I and your brothers indeed come to bow down to the earth before you?" And his brothers envied him, but his father kept the matter in mind. The Bible is saying, and his brothers envied him. அவரோட கனவை குறித்து அவர் சொல்லும்போது அவரோட சகோதரர்கள் பொறாமைப்பட்டாங்க. See, if you are the child of God, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, no matter what happens in your life, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, as Jesus said, be cheerful, நம்ம இயேசு சொல்றாரு சந்தோஷமா that இருங்க. I have overcome the world. இந்த உலகத்தை நான் மேற்கொண்டேன் He சொல்றாரு. overcame the world இந்த உலகத்தை அவர் மேற்கொண்டார். for you and me, உங்களுக்காக நமக்கு because he was already an overcomer. ஏற்கனவே அவர் மேற்கொண்டுட்டாரு. Do you understand? புரியுதுங்களா? Jesus did not overcome for himself. அவர் அவருக்காக இது He was செய்யறாரு. already an overcomer. அவர் ஏற்கனவே வெற்றி எடுத்துட்டு இருந்தாரு. He was in the form of a word. அவர் வார்த்தையா From the beginning he was there. அவர் ஆரம்பத்திலே இருந்தாரு. He came down for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கீழ வந்தார். When Jesus said, "Be cheerful that I have overcome the world," இயேசு சொன்னார் சந்தோஷமா இருங்க இந்த உலகத்தை நான் he மேற்கொண்டேன். overcame for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் மேற்கொண்டார். Not for him. அவருக்காக He was already an overcomer. அவர் ஏற்கனவே மேற்கொண்டவரா தான் இருந்தாரு. So as a child of God, we know that our destiny is for sure. ஒரு தேவனுடைய பிள்ளைகளா நம்மளோட முடிவு என்ன நமக்கு தெரியும். But how do you handle your life பட் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்? in terms of information? ஒரு Information. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தியோ ஒரு விஷயத்தை குறிச்சோ. So how do we handle when God gives us something? தேவன் நமக்கு அது கொடுத்தாருன்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? How do we handle it? அது எப்படி நம்ம It செயல்படுத்தணும்? could be information, அது ஒரு விஷயமா இருக்கலாம். or it could be money,
இல்ல பண விஷயமா இருக்கலாம், it could be relationship, இல்ல ஒரு உறவா இருக்கலாம், it could be anything. அது எது வேணா How இருக்கலாம். are you handling it? அது நம்ம எப்படி நம்ம Are you announcing at the right time? கரெக்டான நேரத்துல நம்ம சொல்றோமா? Are you handling the relationship in a right manner? எல்லா உறவுகளையும் நீங்க சரியான Are முறையில you நடத்துறீங்க? handling your finances in a right manner? பண விஷயத்தை நம்ம குறித்து சரியா நடந்துக்கிறோமா? Joseph, யோசேப்பு out of his emotions and feelings, அவருடைய எமோஷனல் ஃபீலிங்னால, with excitement, அவர் சந்தோஷத்தோட he told his brothers. அவங்க அவங்க சகோதரர்கிட்ட எல்லாமே சொன்னாரு. But the Bible is saying that his brothers envied him. அந்த வசனம் சொல்லுது அவரோட சகோதரர்கள் வந்து பொறாமைப்பட்டாங்க. And you know the story that how they sold him, உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், எப்படி அவர் how he வித்தாங்க, went to the prison and how he just became a king in Egypt. எப்படி அவர் பிரிசன்குள்ள இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ராஜாவா ஆயிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். So it's very important when God shows you something, தேவன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் when சொன்னாருன்னா, God gives you something, தேவன் ஏதாவது ஒரு விஷயம் if கொடுத்தாருன்னா, you don't handle it properly, அது சரியான முறையில அதை நம்ம you have to செயல்படுத்தல, go through unnecessary struggles in your life. தேவையில்லாத நம்ம வாழ்க்கையில நம்ம So கஷ்டப்படுறோம். anything that happens in your life, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலுமே check in the Bible. வசனத்தை பாருங்க. What is Bible talking about you? வசனம் என்ன சொல்லுது? What is God talking about you? தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்றாரு? What is God telling about your situation and circumstances? நிலைமையை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? And then handle it. அதுக்கப்புறம் நீங்க It செயல்படுங்க. is okay to wait till you know. நீங்க தெரியற வரைக்கும் நீங்க காத்திருக்கிறது நல்லது. Instead of getting into mess and taking the long route. நீங்க தப்பா ஏதோ செஞ்சுட்டு ரொம்ப பெருசா கஷ்டப்படுறதை விட நீங்க வெயிட் பண்ணுங்க, பொறுமையா காத்துருங்க. At the same time, you should not receive something from God அதே நேரத்துல தேவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டு and you have to just be idle. பெற்றுக்கொண்டு அப்படியே சைலண்டா எதுவுமே செய்யாம இருக்கிறது கிடையாது. Anything that God gives to you, தேவன் நம்மளுக்கு எது கொடுத்தாலுமே you have to do something about it. அதை குறித்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். For example, He gives you money. உதாரணத்துக்கு நமக்கு God is expecting you to multiply. தேவன் அதை நம்ம அதிகரிக்கணும்னு நினைக்கிறாரு. Because you are the seed of Abraham. ஏன்னா நீங்க ஆபிரகாமின் விதையா He இருக்கீங்க. wants to use you to bless nations. உங்க பயன்படுத்தி நேஷன்ல bless பண்ணனும்னு அவர் நினைக்கிறாரு. Amen. Amen. You know the parable of the talent. talent and parable. To one he gave 5 talent, another one 2 and another one 1. அவர் ஒருத்தருக்கு 5 தாலந்தோ, இன்னொருத்தருக்கு 2 தாலந்தோ, இன்னொருத்தருக்கு 1 தாலந்த் கொடுத்தாரு. The 5 and the 2 they multiplied. 5 கொடுத்தவங்க 2 கொடுத்தவங்க அத போய் God called அதிகரிச்சாங்க. them, well done my servant. தேவன் வந்து அவங்கள நல்ல வேலைக்காரர்களே என்று சொல்றாரு. To whom he gave 1, யாருக்கு 1 தாலந்த் he கொடுத்தாரோ did not do anything about it. அவர் அது குறித்து எதுவுமே செய்யல. God rebuked him. அப்போ தேவன் அவரை கடிந்து கொள்கிறார். So if God has given you a relationship, தேவன் உங்களுக்கு ஒரு உறவு கொடுத்தாங்க, multiply love in that. அது அந்த If உறவுக்குள்ள God அன்பு has அதிகரிக்கணும். given you finances, தேவன் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா multiply it. அத அதிகரிங்க. If God has given you spiritual children, தேவன் உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்திருந்தாங்க, multiply it. அத அதிகரிங்க. Anything in your life, உங்க வாழ்க்கை எது இருந்தாலும் God is expecting you to multiply. தேவன் அதை அதிகரிக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. You should not keep it idle. அதை நீங்க அப்படியே மூடி வச்சுக்க கூடாது. So this is some of the things that we learn about life. இது வந்து சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை குறித்து கற்றுக்கொள்ளுது. In some areas of our lives. நம்ம வாழ்க்கையில சில பகுதிகள. But if you wanted to know the complete life, நமக்கு முழுமையா வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும்னா you have to know the word of God. நமக்கு தேவனுடைய வார்த்தை தெரியணும். Amen. Amen. Keep this in your mind. இது மனசுல வெச்சுக்கோங்க. Never forget. மறக்காதீங்க. Any relationship, எந்த உறவா your love has to be multiplied. நம்முடைய அன்பு அதிகரிக்கணும். If God has given you the money, தேவன் உங்களுக்கு பணம் ask கொடுத்திருந்தார், God the wisdom to multiply it. அது எப்படி அது அதிகரிக்குதுன்னு தேவனுடைய ஞானத்தை கேளுங்க. Anything for that matter in your அது life, எது இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில you have to multiply it. அது நம்ம அதிகரிக்கணும்.
Our God is a God of multiplication. நம்ம தேவன் அதிகாரத்தின் தேவனா When இருக்கிறார். He created Adam and Eve, அவர் ஆதாம் ஏவாளை He படிக்கும்போது said, multiply and replenish the earth. அவர் சொல்றார் அதிகரிங்க அப்படின்னு சொல்றாரு. Amen? Amen. So it's very important that you should know all these things in your life. இது எல்லாமே உங்க வாழ்க்கையை தெரியுது ரொம்ப முக்கியமா இருக்கு. Amen? Amen. Thank you, Father. Father, in the mighty name of Jesus Christ, thank you, Lord, for this wonderful word that அப்பா you have இயேசு received, கிறிஸ்து நாமத்துல இந்த கொடுத்திருக்க அருமையான வார்த்தைக்காக நன்றி. that we have received from your throne. இந்த நேரத்துல உங்க பரலோகத்துல நாங்க இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Right now, we know that your word is in our spirit. உங்களுடைய வார்த்தை எங்க ஆவிக்குள்ளாக இருக்குன்னு நாங்க By அறிந்திருக்கிறோம். faith, we declare விசுவாசத்துல அதை நாங்க அறிக்கை செய்யறோம். that we will do what we learned this morning இந்த கால வேளை நம்ம எதை கற்றுக்கொள்ளுமோ அதை நாங்க in the செயல்படுத்துவோம். name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்துல. Thank you, Father God. நன்றி அப்பா. Lord, I release the grace to my church. அப்பா சபைக்குள்ளால நான் ஒரு கிருபையை பேசுறேன். I release the grace for those who are watching through any mediums இது யாராவது இந்த இந்த to தேவனுடைய put வார்த்தை this word of God பார்த்திருந்தாங்கன்னா, into practice இந்த வார்த்தை செயல்படுறதுக்காக அவங்க கிருபையை நான் and கொடுக்கிறேன். enjoy the abundant life தேவனுக்குள்ளால அந்த முழுமையான that வாழ்க்கையை you அவங்க have அனுபவிக்கட்டும். kept for them அவங்களுக்காக நீ கொடுத்திருக்கிற அந்த முழுமையான in the name of வாழ்க்கைக்குள்ளால Jesus அவங்க வாழட்டும். Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில். In Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen.